வெல்கம் டு கயல் ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி இருக்காங்களா, மீனாட்சி வந்து இந்த மாதிரி ஆள் செட் பண்ணி கயல் ஃபேமிலியை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஆள் பண்ணி விட்டுறா. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல எப்படின்னா இந்த மாதிரி யாருன்னா ஆனந்தி, அப்புறம் வந்து அன்பு, மூர்த்தி, அப்புறம் வந்து இந்த மாதிரி கயலோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் ஒரு ஒரு ஆளாக செட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இவன் என்ன பண்ணுறான்னா ஓடி வரான். 4 பேருமே எப்படின்னா ரவுடியில் பார்த்து ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே கரெக்டாக வந்து கயல் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. 4 பேருமே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி இந்த மாதிரி கையில்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன மறந்துட்டு நினச்சியா, உங்கள் குடும்பத்தை நான் மறந்துட்டு நினச்சியா, உன் குடும்பத்தை பழி வாங்க விட மாட்டேன், என் பையனையா இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உன் ஃபேமிலி என்ன கதையாக மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். என் ஃபேமிலிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல உன் ஃபேமிலியை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வாசலுக்கு முன்னாடி வந்து 4 பேர் நிற்கிறாங்க. இன்னொன்று ரவுடி பசங்க கேட்குறாங்க, என்னடா சொல்லி வச்சவன் 4 பேர் இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, வீரம் படம் பார்த்துருக்கீங்களா, வீரம் படம் டைலாக் இதில் போட்டு அருன்னு அறுத்துட்டாங்க. சரியான எனக்கு சரியான சிரிப்பு எனக்கு. அதோட இந்த மாதிரி வந்து நின்னோடனே வீரப்பட டைலாக் அப்படியே, என்னடா சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க, கூட்டினது 4 பேர் இல்லை 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, யாரா அந்த 5வது ஆள் அப்படின்னு சொன்னோடனே, கொஞ்சம் அங்கே பாடுறான்னு சொன்னோடனே கையில் வந்து கதவை திறந்துட்டு வரா. கையில் கதவை திறந்துட்டு வரதை பார்த்து ரவுடி பதில சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டு இவளை 5வது ஆள்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அடிக்க போனோடனே கையில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி ஆடிருப்பாங்க. கையில் போட்டு அந்த ரவுடி பசங்களை அடிக்கிற மாதிரி அடித்து கையில் வந்து படுக்க போட்டோடனே இவங்களாம் ரவுடி பசங்க அடி தாங்க உடனே ஓடிடுறாங்க. ஓடினோடனே மீனாட்சி வந்துட்டு மீனாட்சிட்ட கால் பண்ணி, உன் ரவுடி பசங்களாம் அடிச்சு தம்ச கார்டு பண்ணியாச்சு, இப்போ ரவுடி பசங்களாம் ஹாஸ்பிட்டலில் கிடப்பாங்க, அது கால் பண்ணி விசாரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் வந்து ஒரு டைலாக் விட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். என்ன நடக்குது அப்படின்னா, அன்பு இருக்கான்ல, அன்பு வந்து இந்த மாதிரி எழிலோட அம்மா வந்து மாதிரி கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு எங்கள் அக்காவை பற்றி தப்பாக வீடியோ பேசுகிறியா, அந்த வீடியோ உடனே நீ வந்து நான் சும்மா ஃபண்ணுக்காக பேசணுன்னு சொல்லிட்டு இந்த உடனே நீ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொலை பண்ணுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு வந்து நான்லாம் பண்ண முடியாது, என் உயிரே போனால் தான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் வந்து இந்த மாதிரி தனமும் ஷாலினியும் வந்து இந்த மாதிரி அன்பை வந்து இந்த மாதிரி கையை பிடிச்சி தடுத்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவனோட ஹையர் ஆஃபீஸர்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி அன்பு தப்பாக பேசிடுவாங்க. நான் வந்து வீட்டில் இருக்கும்போது எழில் அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு எனக்கு கொலை முயற்சி, எனக்கு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இவன் இப்படி பண்ணுறான்னு சொன்னோடனே இந்த விஷயத்தை கேட்டுட்டு, சரி ஓகே அன்புகிட்ட விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர்லாம் அந்த மாதிரி அன்புக்கு கால் பண்ணி கூப்பிட்டோன்னே அன்பு இந்த மாதிரி போனோடனே இந்த மாதிரி அன்புகிட்ட கேட்குறாங்க, அன்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நான் போனேன் சார்னு சொல்லும்போது, சரி நீங்கள் போனீங்க அவங்க அந்த மேடமை வந்து நீங்கள் வந்து கொலை மிரட்டல் விட்டீங்களான்னு சொல்லும்போது, ஆமாம் சார் விட்டேன் சார்னு சொல்லும்போது, ஒரு போலீஸாக இருந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சார் என் அக்கா வந்து தப்பாக வீடியோ பேசி போட்டிருக்காங்க சார், அது வந்து நீங்கள் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க முடியாது, எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சாதாரண மனுஷன் மாதிரி போயிட்டு வந்து ஒரு பொறுக்கி மாதிரி போய் கொலை முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ சார் நான் கொலை முயற்சிலாம் ஒன்றும் பண்ணல சார், வீடியோ வந்து அப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ பேசி போடுங்க, என் அக்கா வந்து நிரபராதி, என் அக்கா மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லி ரெக்யூஸ்டாக தான் சார் கேட்டேன், நான் மாதிரி கொலை மிரட்டல் எதுவுமே கொடுக்கல, அவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே, அப்படி அன்பு நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையானு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, ஆமாம் சார் உண்மை தான் சார் சொல்லிட்டு போய் சொன்னோடனே, சார் அவன் போய் சொல்கிறான் சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா எழிலோட அம்மா வந்து, என்ன மேடம் என்ன அன்பு அவங்க எப்படி சொல்கிறாங்க சார், அவங்க போய் சொல்கிறாங்க சார், ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தால் காட்ட சொல்லுங்கள் சார் சொன்னேன். ப்ரூஃப் தானே சொல்லிட்டு இந்த இருக்கு பாருங்கள் சார், அவங்க உடச்ச என்னோட மொபைல் சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டும்போது, மொபைல் ஆகும் அன்பு என்ன அவங்க மொபைல்லாம் உடச்சிருக்குன்னு சொல்லுங்கள் சார், அவங்க உடச்சிட்டு தேவையான என் மேலே பழிய போடுறாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஒரு போலீஸ்கார மேலே சும்மா வீணாக பழி போடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சார் அவன் தான் சார் போய் சொல்கிறான், எப்படி ஒரு கிரிமினலாக இருந்துட்டு போலீஸ் வேலையில் இருந்துக்கிட்டு கிரிமினல் மாதிரியே இது பண்ணுறா சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, என்ன அன்பு இவங்க சொல்கிறது உண்மையாக நீங்கள் சொல்கிறேன் சார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா நான் சொல்கிறேன் நம்பாம ஒரு அக்யூஸ்ட் அவங்க சொல்கிறேன் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என் அக்கா வந்து தப்பாக பேசி தப்பான வீடியோ இது பண்ணியிருக்காங்க சார், அதுக்கு முதல்ல ஆக்ஷன் எடுங்க சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். ஓ சாரி அன்புன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறோம் அன்புன்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ போகலாம் ஒரு போலீஸ் மேலே தப்பான புகார் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, என்னமோ சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அன்பு சவால் வர்றா, ஏதோ நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஹையர் ஆஃபீஸர்லாம் தெரியும் என்ன வந்து எதுவும் இல்லாமல் பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, உன்னாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, பண்ணதை பார்த்துக்க, கிளம்பி காற்று வரட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, டே என்னடா போய் சொல்லி தப்பிச்சிட்டடா அவனை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, முதல்ல அவன் வேலையை பாரு, இங்கே பாரு இப்போ நீ என்ன தெரியுமா பண்ணுறேன், முதல்ல எங்கள் அக்காவை பற்றி நல்லவா ஒரு 12 வருஷம் ஒரு நல்ல வீடியோ போடுறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், இந்த தடவை வந்து நம்ம பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், உண்மையிலே கொலை பண்ணி அவனை வந்து புதைச்சிருவேன், இல்லாட்டா வீசிடுவேன், கொண்டமாக வெட்டி வீசிடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, என்னடா பேசு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, அப்போ தெரியும் நான் யாருன்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா சரி பார்க்கலாமான்னு சொன்னோன்னே, பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி சவால் விட்டுட்டே போயிருப்பாங்க. சவால் விட்டுட்டே போகும்போது இது ஒரு போக இந்த மீனாட்சி இருக்கால, மீனாட்சி வந்து இந்த மாதிரி வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எப்படின்னா
என் பையனை இக்கதிக்கு ஆளாக்கிட்டாங்கல்ல இந்த கயல் ஃபேமிலி நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு அடியாளுக்காக செட் பண்ணி இந்த மாதிரி கயலோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இந்த மாதிரி அடிச்சு போடுங்கடான்னு சொல்லிட்டு ரவி ஃபைலில் செட் பண்ணிடுறா. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் கால் பண்ணி எப்படி இருக்க கையல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல விதமாக கேட்கும்போது நீங்கள் யார் முதல்லன்னு சொல்லி கேட்கும்போது இன்னமும் என்ன யாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மரவலும் படலை சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உசுருமே என் கையில்லைன்னு சொன்னோடனே என் குடும்பத்தை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் முதல்ல வந்து கையில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் நல்லா கெஞ்சிடி இப்படி தானே நானும் என் பையனை வந்து அடிக்காதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். உன் தம்பி அன்பு என்ன பண்ணான்னு பார்த்தியா இல்லையா? என் பையன் வந்து ரத்தம் பட்டா மயக்கப்பட்டு விழுந்துருவான் எனக்கு தெரிஞ்சுமே அவனை போட்டு அந்த அடிச்சிங்கள. இது என் மகனுக்கு நீங்கள் இதெல்லாம் பதில் சொல்லி ஆகணுடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுடி பசங்களை செட் பண்ணி எல்லோரும் கால் பண்ணி அக்கா என்னை யாரும் ரவுடி பசங்களை துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆனந்தி இந்த மாதிரி தானம் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூர்த்தி அன்பு எல்லாருமே ரவுடி பசங்க துரத்திட்டு இருந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. தெரிஞ்ச எப்படின்னா அவங்க ஃபேமிலி எல்லாமே துரத்திட்டு இருந்தோடனே இந்த மாதிரி கையில் வந்து சொல்கிறேன் என் குடும்பத்தை கொண்டு ஏதாவது சாச்சுன்னா ஒன்று சும்மா விட மாட்டேன், என் குடும்பத்தை எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா கதறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன் நேராக வந்து அவங்க 4 பேரும் வீட்டு வாசல் வந்து உட்காந்துருக்காங்க. வீட்டு வாசல் கரெக்டாக வந்து சேர்ந்துடுறாங்க. வீரம் படம் டைலாக் தான் விட்டுட்டு இருக்காங்க. என்னடா சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துல வந்து கூடியிருக்கீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆனந்தி சொல்கிறா கூட்டினது நாங்கள் 4 பேர் இல்லை 5 பேருன்னு சொன்னோன்னே யாரா அந்த 5ஆவது ஆளுன்னு சொன்னே கொஞ்சம் அங்கே பாடுறா அப்படின்னு சொன்னோன்னே கையில் என்ட்ரி கொடுத்துட்டு அவங்களே சிரிக்கிறாங்க. ரவுடி பசங்களாம் சிரிச்சுட்டு யாரா அவன் வச்சின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. பார்த்தா கையில் வந்து போட்டு தம்சக்காடு பண்ணிடுறா. போட்டு அடித்து இந்த மாதிரி அடின்னு அடித்த உடனே ரவுடி பசங்களாம் ஓடிடுறாங்க. ஓடிட்டு இந்த மாதிரி மீனாட்சி சவால் விட்றா. என்னமோ சொன்ன ரவுடி பசங்களை வச்சு அடிச்சிருவேன்னு அவன் ரவுடி பசங்களை போய் இது ஹாஸ்பிட்டலில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதோட மீனாட்சி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. இந்த தடவை தப்பிச்சிடலாம் அடுத்த தடவை கண்டிப்பாக மாட்டிடுவேன் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் எனக்கு எதுவும் இல்லைக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கையில் வந்து இந்த மீனாட்சி வந்து சுமாட்டக்கூடாது. ஒரு பக்கம் என்னன்னா எழிலோட அம்மா, ஒரு பக்கம் மீனாட்சி ஏன் தான் நம்மளுக்கு குடும்பம் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமாட்சி அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடை வேறு காலி பண்ண சொல்லிட்டாங்கல்ல, வீடை எப்படி காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வேற யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் அவங்களை வந்து இது கையில் வந்து தப்பான பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த மாதிரி தப்பான பார்வை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கையில் வந்து இந்த மாதிரி தப்பான பொண்ணு அடுத்தவனோட அவங்க ஃப்ரெண்டையே எப்படின்னா வச்சிருக்கு, அதனால தான் எழில் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பாக பார்க்குறாங்க. யார் எப்படி பார்த்தா என்ன, எனக்கு வந்து என்னோட இது எழில் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கையில் இருக்கா. அவரை வந்து மூர்த்தி எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது யார் கையல்னு சொல்லும்போது யார் அமிச்சா ஆள் கையல்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறான். வேற யார், இந்த கௌஷிகோட அம்மா மீனாட்சி தான் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணி அமுச்சு விட்ருக்காங்க சொன்னேன். அவள் திருந்தலே மாட்டாளான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கிற பிரச்சனை பார்த்தா அவள் வேற யாருன்னு சொல்லும்போது நம்ம ஏன் தான் நம்ம குடும்பத்துக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பரவாயில்ல நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முதல்ல நம்ம எழில எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது போதும், பாதி ரிலீஃப் ஆயிடலாம் அந்த பிரச்சனையில் இருந்து சொன்னோன்னே. எழில கண்டுபிடிச்சிட்டோம்னா நிரபராதி எல்லாம் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மீனாட்சி அப்படின்னு சொன்னோன்னே. மாப்பிள்ளை எங்கே இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்ப கையில், நம்மளும் தேடாத இடம் இல்லை எங்கன்னு தெரில. எனக்கு என்னமோ எனக்கு எழிலோட அம்மா தான் வச்சுருப்பாங்களோ கரெக்டாக தோணுதுன்னு சொல்லிட்டு அன்பு சொன்னேன். ஏன் அன்பு அப்படி சொல்கிறேன் சொன்னோன்னே ஆமான்னு சொல்கிறேன். அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.